நான் பெருமிதம் கொள்கின்றேன். அறிவினை விரிவு செய்து அகிலத்தை ஆள வைத்து தம்மின் மாணவன் அறிவுடையோன் என மகிழும் தன்னலமில்லா தகைமையினால் ஆசிரியையாய் நான் பெருமிதம் கொள்கின்றேன். அகக்கண்ணாம் அறிவு கண்ணை திறந்திடும் அற்புத திறவுகோள் ஆசிரியர் என்பதால் ஆசிரியையாய் நான் பெருமிதம் கொள்கின்றேன். ஐந்தில் வளைவதை அழகாய் வடிவாக்கி தம்மை மெழுகாக்கி நம்மை உருவாக்கி பிறர் ஏற ஏணியாய் பேருவகையோடு பெரிதினும் பெரிதாய் தன் வாழ்வினை அர்ப்பணித்து தன்னம்பிக்கையோடு தளரா முயற்சியையும் விதைத்து ஆலமரமாய் இருந்து விழுதுகளாய் மாணவர்களை தாங்குவதால் ஆசிரியையாய் நான் பெருமிதம் கொள்கின்றேன். இன்னல்கள் சூழ்ந்த இந்த ஊரடங்கிலும் இருப்பிடம் தேடி வரும் கல்வியை இமை பொழுதும் சோராமல் இனிமையுடன் எடுத்துரைத்து சித்தி சுத்தமான சிந்தையில் எண்ணையும் எழுத்தையும் புகுத்தி கண்ணென கல்வியை கசடர கற்பித்து நல்லவை தீயவை நயமுடன் விளக்கி ஒழுக்கத்தோடு உண்மையையும் உரைத்து மாக்களையும் மக்களாக்கிடும் மகோ உன்னத பணிபுரிவதால் ஆசிரியையாய் நான் பெருமிதம் கொள்கின்றேன். மாக்களையும் மக்களாக்கிடும் மகோ உன்னத பணிபுரிவதால் ஆசிரியையாய் நான் பெருமிதம் கொள்கின்றேன். இனி ஒரு பிறவி உண்டென்றால் எழுத்தறிவிக்கும் இறைவன் என எல்லோரும் கொண்டாடும் அறப்பணியாம் ஆசிரிய பணி செய்திடல் வேண்டும் என்பதே எனது தனியாத ஆசை. ஏனென்றால் கருவாகி உருவான என் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, என்னால் தன்னை அறிந்து தலைமையாய் தனிப்பெரும் ஆளுமையாய் உயர்ந்து நிற்கும் அத்தனை பிள்ளைகளுக்கும் நானும் அன்னை என்பதால் என்னால் தன்னை அறிந்து தலைமையாய் தனிப்பெரும் ஆளுமையாய் உயர்ந்து நிற்கும் அத்தனை பிள்ளைகளுக்குமே நானும் அன்னை என்னும் மகிழ்வினால் ஆசிரியையாய் நான் பெருமிதம் கொள்கின்றேன். அதனாலேயே நான் இன்னும் உயிர்ப்பித்திருக்கின்றேன். ஆசிரியையாய் பெருமிதம் கொள்கின்றேன். அதனாலேயே நான் இன்னும் உயிர்ப்பித்திருக்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றியுடன் முனைவர் கவிதா ராஜசேகர். நன்றி.